வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிக்கான நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாணவர்களும் போதைக்கு எதிரான உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். பழக்கத்தால் நாம் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவு. முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டது நல்ல விஷயம்தான். ஆனால் உறுதிமொழி மட்டும் போதுமா? போதை எந்த வழியில் வந்தாலும் அதை தடுக்க வேண்டாமா? பள்ளி மாணவர்களுக்கு இடையே இந்த போதை பழக்கம் பரவலாக பரவிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருள் எப்படி கிடைக்குது? அது கிடைக்கிறதுனால தானே அவங்க அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அதை தடுக்கிறது தானே முதலமைச்சர் அவர்கள் முதல் நடவடிக்கை எடுக்கணும். தமிழக மக்கள் மேலேயும் மாணவர்கள் மேலேயும் முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. இதை யாராலும் மறுக்க முடியாது. அதனால தான் போதைக்கு ஆளாக மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்க சொல்கிறார். சேர்ந்தவர் சையத் இப்ராஹிம், வயது 54. இவர் திமுகவில் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவராக இருந்தார். கூட்டாளிகளுடன் சேர்ந்து மணிப்பூரிலிருந்து காரில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தாம்ஃபெட்டமைன் என்ற சர்வதேச போதைப் பொருளை சென்னைக்கு கடத்தி வந்தார். கட்சி கரைவேட்டி கட்டி சென்னை கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து பயணி போல ராமநாதபுரத்துக்கு மெத்தாம்ஃபெட்டமைனை கடத்த முயன்றார். முன்கூட்டியே கிடைத்த ரகசிய தகவலை வைத்து இப்ராஹிமை பஸ் ஸ்டாண்டிலேயே சுற்றி வளைத்தனர் NCP என்னும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்கிறவங்கள ரொம்ப பேர் திமுகவை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இது முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு போகலையோன்னு தோணுது. அப்படி அவருடைய கவனத்திற்கு போயிருந்தா முதல்ல கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கஞ்சா விற்க மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி எடுக்க வச்சிருப்பார். தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம்னு சொல்லியிருக்காரு. 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வரத்துக்குள்ளே டாஸ்மாகே இல்லாமல் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு தமிழக மக்கள் மேலே அவருக்கு அக்கறை. போதை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்ற தான் போகிறாரு. தமிழக மக்கள் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.